Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான மீன் வறுவல் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நான் பாறை மீன்ல மீன் வறுவல் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு பாத்தீங்கன்னா மசாலா நான் கடையில எந்த மசாலாவும் வாங்காம நான் வீட்லயே இதற்கான மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேங்க. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி புது விதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்கள், மீன் வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா பாறை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் கொஞ்சம் அகலமாக இருக்குங்க. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு சின்ன பீசஸாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பீசஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வறுவல் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பூண்டு 2 கட்டி அளவுக்கு நான் பூண்டு எடுத்துருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய், இதை நான் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். 6 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை, ஒரு சின்னதாக ஒரு பட்டை எடுத்திருக்கேன். அடுத்தது சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அடுத்தது மஞ்சள் தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள். ஜீரகம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அடுத்தது மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு லெமன் ஜூஸ் தேவைங்க, அதனால் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு, தேவையான அளவு உப்பு. இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, இது தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. இப்போ இந்த மசாலா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இப்போ இதில் பூண்டு ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கெல்லாம் மாற்றிட்டு இருக்கேன். இப்போ இது கூட வரமிளகாய் ஆட் பண்ணுறேங்க. வரமிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா அரைபடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம், இது கூடயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்தது பட்டை, அடுத்தது சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட மஞ்சள் தூள். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது ஜீரகம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் இது கூட ஆட் பண்ணிடலாம். அடுத்தது மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கல்லுப்பு தாங்க போட்டு அரைக்கிறேன். நீங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் பத்தலைன்னா தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த லெவலில் இருக்கணுங்க. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச சாந்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போ இது டேஸ்ட் பார்த்துட்டு இது கூட உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. காரம் கரெக்டாக இருக்குது, உப்புக்கு லைட்டாக பத்தலை, அதனால் இது கூட நான் கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணி இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு இது கூட லெமன் ஜூஸும் நம்ம இது கூட பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு அரை லெமன் ஜூஸ் இருந்துச்சு அப்படின்னா போதுங்க. இப்போ லெமன் ஜூஸு இது கூட புழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மீன் மேலே அப்ளை பண்ணுற அந்த கன்சிஸ்டன்ட் இருக்கணும். அப்படி இல்லை கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாட்டம் இருக்குது அப்படின்னா இது கூட நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கெட்டி வந்துடும், அதுக்காக. இப்போ எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட நான் மீனெல்லாம் போட்டு மீன் மேலே இந்த மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுறேங்க. இப்போ பாருங்கள், மீன் ஃப்ரண்ட் பேக் எல்லா பக்கமும் அந்த மசாலா நல்லா படுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணி விடுறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற மீன் பீசஸ் எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணிடுறேன்.
நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா தான் கொல கொலன்னு போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த பேஸ்ட் கன்சிஸ்டண்ட்டுக்கு வரும். உங்களுக்கு மீன் மேலே தடவுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ பாருங்கள், நான் எல்லா மீன் பீசஸ்க்கும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு நான் நல்லா வந்துட்டு ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாமே மீனுக்குள்ளே இறங்கி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா இது நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. மீனும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சுங்க. மசாலா எல்லாமே வந்து மீனில் வந்து நல்லாவே ஊட்டியிருக்கு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் மீன் பீசஸை வந்து இந்த எண்ணெயில் வந்து போடுறேன். நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டு எடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு ஆயிலும் வந்து அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுட்டு நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கிறேங்க. இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா வந்து குக் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம விட்டுறணும். ஸோ கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வந்து வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா வந்துட்டு எண்ணெயில் வந்து பொரியணுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து நல்லாவே ரெடி ஆயிரும். ரொம்ப டைம்லாம் இழுக்காது. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் எந்த ஒரு மசாலா, எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணலைங்க. நான் எல்லாமே வந்து நேச்சுரலான இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மசாலா நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மசாலாவை விட இந்த மசாலா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக்கும் அதோட தட்டி விட்டு போங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.